என் தெரிஞ்ச ஒரு நண்பர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அறிவானவங்க. ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு, அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பையன் சின்ன பையன், சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார். நாங்கள் ஏன் மேடம் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும், ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் அவங்க சொல்கிறாங்க. எப்படி ப்ராக்டிஸ், இப்போ பாருங்கள் நடிக்கிறேன் பாருங்கள், டேய் தம்பி அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான் அப்படின்னு. எனக்கு ஏதாவது வாயில் பிடிக்கணும் போல. சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இன்ஸ்டாகிராம திறந்தா நடிக்கிறான். என்ன புரியலையா? ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க, அவனை அந்த படம் இதுக்காகவே பாருங்க. ஏன் அந்த அந்த பாப்பாவையும் சோமசுந்தரத்தையும் பார்க்கணும், அஞ்சனால அவங்க பேர், ஏன் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா, சோமசுந்தரத்தை ஒரு சீன்ல குடிச்சிட்டு தண்ணியில கிடக்குறாரு, ஒரு நண்பன் வந்து தூக்குறான், அவர் அந்த கேமரா மேல இருந்து டாப் ஆங்கிள் கொஞ்சம் ஒரு 3/4 இருக்கு, அவர் அப்படி திரும்பி பார்க்குறாரு. எனக்கு நெஞ்சே வெடித்து போல இருந்துச்சு. 27 வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிருக்கேன், மிகச்சிறந்த நடிகர்களோடு நடிச்சுக்கிருக்கேன். என்னுடைய ட்ரெயினில் மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கான். நான் அந்த சோமசுந்தரனுடைய அந்த அவன் திரும்பி அந்த உலகத்தை பார்க்குறான், இடதுபுறம் திரும்பி, அதை டைரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது. There is a territory where director cannot enter. Only an actor with extraordinary sensibility, with a zero ego, he performs. நண்பர்களே, அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற 150 ரூபா ஈக்குவல் ஆகிடும்.